Praise the Lord. தேவ மக்களே, இந்த காலைவேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இவைகளை காட்டிலும் கர்த்தர் நம்மளை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் நம்மத்திலே வந்திருக்கிறார். இந்த காலைவேளையிலே உங்களை சந்திப்பதற்கு வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு, தேவனே உமக்கு நன்றி. ஆத்ம பாரம், எப்படிப்பட்ட பாரம்? அந்த ஆத்மத்துல தோல்வி, அவமானம், நிந்த, வியாதியின் கொடுமை, பற்றாக்குறை. ஆனா தேவ சமூகத்துல வரும் பொழுது கர்த்தர் நம்மளை சந்திக்கிறார், நம்முடைய சூழ்நிலையை மாற்றுகிறார். அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம்? இருதயத்துல வாஞ்சை இருக்கு பார்த்தீங்களா? சுகம் வேணுமே, ஆரோக்கியம் வேணுமே, வாழ்வு வேணுமே, முன்னேற்றம் வேணுமே, இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். இந்த காலையிலே வைராக்கியத்தோடு கூட, முழு இருதயத்தோடு கூட, இயேசுவே நான் உம்மை நம்புவேன், நீர் என் கண்மலை, என் கோட்டை, நான் உம்மை விட்டு விலக மாட்டேன்ப்பா, நீ என்னுடைய மறைவிடம், நீர் என்னுடைய புகலிடம் என்று வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க வாயை திறந்து சொன்ன அந்த மாத்திரத்துல அந்த புகலிடம், அந்த மறைவிடம் உங்களை மறைத்துக் கொள்வார், உங்களை உயர்த்தி வைப்பார், உங்களை பாதுகாப்பார். ஓ, தேங்க் யூ ஜீசஸ். ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அநேகருடைய அவயவங்களிலே சுகம் உண்டாகுது, நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தொடுறாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறீங்க, கர்த்தரை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க, உங்க தரித்திரம் முற்றுப்புள்ளி வைக்கிறார் கர்த்தர். இனி தரித்திரம் உங்களை ஆளுகை செய்யாது. தேவனுடைய ஆசீர்வாதம், கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களை ஆளுகை செய்யும். கர்த்தர் ஆளுகை செய்வார். ஓ, தேங்க் யூ ஜீசஸ். அநேக குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற சமாதான குறைச்சல் நீங்குது. அநேக குடும்பங்கள் இருக்கிற அந்த பாண்டேஜஸ், கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துறேன். விடுதலை கொடுங்க பிள்ளைகளுக்கு. ஓ, நன்றி, நன்றி, நன்றி. எல்லாரும் இருக்க இடத்துல கரங்கள் உயர்த்தி, இயேசுவே இந்த நாளை நான் வருத்தத்தோடு ஆரம்பிக்கலப்பா, சந்தோஷத்தோடு கூட ஆரம்பிக்கிறேன். நீர் என் கண்மலப்பா, நீர் என்னுடைய நங்குரம் அப்பா, நான் தோத்து போக மாட்டேன். தாவீதை போல சொல்றீங்களா? என் தேவனாலே, என் இரட்சகராலே, என் மீட்பராலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லுவேன், ஒரு மதிலை தாண்டுவேன் இன்றைக்கு. எஸ், தீர்க்க தரிசன வார்த்தை பேசிட்டு இருக்கிறது. தீர்க்க தரிசன வார்த்தை உங்க வாழ்க்கையில நடக்க போறத பேசிட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில நடக்க போறத பேசிட்டு இருக்கிறோம். இயேசுவே, இப்பொழுதும் வார்த்தையில எங்களை பலப்படுத்துங்க, முது தழும்புகளாலே சுகப்படுத்துங்க, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். தேவ மக்களை, இன்னைக்கும் சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை தான் நம்ம வாசிக்க போறோம். அதுதான் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் அற்புதமான வார்த்தை. தாவீது சொல்றாரு, சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் பயப்படுகிற நாளிலே உம்மையே நம்புவேன். What time I am afraid, I will trust in thee. This verse is a powerful declaration of faith in the midst of fear. சங்கீதக்காரருடைய வாழ்க்கையில அநேக பயம் வந்துச்சுதாங்க. இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில அது காமனா இருக்கு.
தாவீதுடைய வாழ்க்கையிலும் பயம் வந்ததுதான். ஆனா பயத்தை அப்படியே வச்சுட்டு அவர் வாழல. அவர் என்ன செஞ்சாரு? பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்பினார். எத்தனை பேருக்கு சொல்றது வழங்குது? ஒருவேளை fear is a part of life இருக்கலாம். Even a great man of faith, including David, experienced fear. இந்த பயத்தை அவர் அனுபவிச்சார். ஆனா அந்த பயம் ஆளுகை செய்ய விடல. அவருக்கு தெரியும் ஒரு ஆபத்து, இது என்ன அழிச்சிரும், இது என்ன ஒண்ணு இல்லாம ஆக்கிடும். அப்போ அந்த ஃபியர் வந்துன்னு அந்த ஃபியர்லயே அவர் உட்காராம நேரா தேவ சமூகத்துல ஓடுறாரு. அங்க அர்ப்பணிக்கிறாரு. இயேசுவே, என் மீட்பரே, என் தஞ்சமே. அதுதான் the Bible does not ignore fear but teach how to overcome it through faith. பைபிள் வேதம் பயத்தை போதிக்கவே இல்லைன்னு, பயத்தெல்லாம் சொல்லாம வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு பயத்தை பத்தி சொல்லுது. ஆனா அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு போதிக்குது. அதான் வேதம். இன்னைக்கு நீங்க பயத்துல இருந்து வர முடியும். தாவீது ஜெயம் எடுத்ததுக்கு காரணம் பயத்திலே உட்கார்ந்துகிட்டு இருக்கல. இந்த பயத்திலிருந்து வெற்றி எடுக்கணும், சுகம் எடுக்கணும், வாழணும், சுகிக்கணும், மேல போகணும்னு அறிஞ்சு நேரம் கத்துக்கிட்ட வராது. அவருடைய பயமெல்லாம் ஒளிஞ்சு போகுது. அவர் ஜெயம் எடுக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த காலவேளையில உங்க பயத்தை குறித்து மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த பயத்துக்கு இருந்து நீங்க வெற்றி எடுக்கணுமா, வாழணுமா, கத்துக்கிட்ட வாங்க. ரெண்டாவது, trust God is a choice. கடவுளை சார்ந்திருக்கிறது தான் ஒரே வழி. தாவீது கர்த்தரையே சார்ந்திருந்தார். இன்னைக்கு நீங்க சார்ந்திருக்கிறீங்களா? கர்த்தரை சார்ந்திருங்க. உங்களை தாக்கி கொண்டிருக்கிற பயம் உங்களை விட்டு ஓடிடும். கடவுளுடைய கிருபை உங்க வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரும், மகிமையை கொண்டு வரும், கனத்தை கொண்டு வரும். தாவீதுக்கு அப்படிதான் கொண்டு வந்தது. எல்லாரும் இருக்கிற இடத்துல இயேசுவே, இந்த காலவேளையில ஒரு விதமான பயம், கலக்கம் இருக்குதா? அதை சொல்லிக்கிட்டே நான் இல்லை, நான் உங்ககிட்ட ஓடி வரேன். நான் உண்மை வந்து பற்றி கொடுக்கிறேன். நான் உண்மையை சார்ந்திருக்கிறேன். உங்க பிள்ளைகளை குறிச்சு, உங்க வேலையை குறிச்சு, உங்க எதிர்காலத்தை குறித்து, உங்க தொழிலை குறித்து பயந்துகிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காதீங்க. கர்த்தர்கிட்ட வந்துருங்க. அவர் நடத்துவார், வெற்றியை தருவார். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.